தமிழகத்தில் ஜிபே உள்ளவர்களுக்கு புதிய அறிவிப்பு வெளியீடு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். குறிப்பாக தமிழ்நாட்டில் ஜிபே பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கு என்று புதிய அறிவிப்பு அப்படின்றது வெளியாகியிருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம A to Z பார்க்க போகிறோம். குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒட்டு மொத்தமாக எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா புதிய அறிவிப்பு அப்படின்றது வெளியாகியிருக்கிறது. ஜிபே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு இந்த அறிவிப்பு ரொம்ப பார்த்திங்கன்னா மிகவும் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் ஜிபே மற்றும் ஃபோன்பே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் தான் அவர்களுக்கான அறிவிப்பு வெளியாகியிருக்கு. இன்றைய காலகட்டத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்றவாறு தினந்தோறும் புது விதமான மோசடிகள் அப்படின்றது நடைபெற்றிருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையிலே ஏகப்பட்ட விதமான மாற்றங்கள் அப்படின்றதும் நடைபெற்று கொண்டு வருகின்ற ஒரு சூழ்நிலையில் தான் இது தொடர்பாக அரசு எவ்வளவு எச்சரித்து வந்தாலும் மோசடிக்காரர்கள் தினம் புது விதமான யுக்திகளை பார்த்திங்கன்னா கையாண்டு கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விதமான மாற்றங்கள் அப்படின்றது இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கூகுள் பே உள்ளிட்ட UPI பேமெண்ட் செயலிகளில் பரிவர்த்தனை செய்வோரிடம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பார்த்திங்கன்னா திருடப்படுகிறது அமௌண்ட்டு. QR கோட் பயன்படுத்துவதும் பார்த்திங்கன்னா பணம் திருடப்படுவதற்கு கண்டுபிடிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது மர்ம நபர் அனுப்பும் QR கோடை ஸ்கேன் செய்ததும் சம்பந்தம் இல்லாத இணையதள பக்கத்திற்கு செல்வதும் பிறகு வங்கி பணம் திருடு போவது உறுதியாகியிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சைபர் கிரைம் பார்த்திங்கன்னா எச்சரிக்கை ஒன்றை பார்த்திங்கன்னா கூறி அறிவுறுத்தி இருக்கிறார்கள் நண்பர்களே. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஜிபே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜிபே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் தொடர்ந்து பார்த்திங்கன்னா அதிகமாகுது அப்படின்றதுல மாற்று கருத்துக்கு இடமில்லை. இந்த ஒரு சூழ்நிலையிலே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஜிபே அப்படின்றதே கிடையாது. அதோடைய இந்த யூசர்ஸ் அப்படின்றது நம்ம உலக அளவில் 40வது இடமோ 50வது இடமோ இருந்ததா ஒரு நியூஸ் பார்த்தேன். ஆனால் இப்போது உலக அளவில் நம்ம தான் பார்த்திங்கன்னா ஜிபே ஃபோன்பே யூஸ் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இருக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா இனிமேல் எதனா ஒரு நாடு வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 4 மடங்கு வளர்ச்சியில் நம்ம கூடுதலாக இருக்கும். ஸோ அதனால் வருவதற்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்பவே எச்சரிக்கையாக